கடந்த காலங்களிலே அமைந்த தேர்தல் கூட்டணிக்கும் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கே இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம், சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள், சனாதன சக்திகள் என்று சராசரி இந்துக்களுக்கு எதிர்நிலையில் இருந்தே அரசியல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ரீதியான அரசியல் நிகழ்வுகள் வந்ததற்கு பிறகு நாம் தேர்தல் களத்தில் யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம் என்கிற சிந்தனையோடு தேர்தல் களத்திலே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தமிழக அரசியல். சரி, 2014 மதிமுக பாஜகவோடு கூட்டணி இருந்தது. ராஜபக்சே வந்த அன்றி பதவியேற்கிற அன்றே டெல்லியிலே கருப்பு கொடி காட்டி அந்த அணியிலிருந்து வெளியே வந்த மதிமுகவினுடைய தொண்டனாக பேசுகிறேன். இன்றைக்கு மதிமுக என்கிற இயக்கம் திமுகவோடு முரண்பட்டு இருந்தது என்பது ஒரு தனிப்பட்ட விடயம் என்று அதை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். நான் பேசுனதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் தனி விடயம். ஆனால் எதற்காக இந்த மதிமுக உட்பட காங்கிரஸ் உட்பட பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் திமுக தலைமையில் அணி சேர்ந்தோம் என்று சொன்னால், இந்துத்துவ சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றி விட்டால் சிறுபான்மையினர் நலன் மட்டுமில்லை, பெரும்பான்மை மக்களுடைய நலனும் பாதிக்கப்படும். திராவிட இயக்கத்தின் மீதான போரை தொடுப்பதற்கும் இந்தி திணிப்பை எளிதாக்குவதற்கும் அவர்கள் நினைக்கிற அத்தனை நினைப்புகளை எல்லாம் இங்கே நிகழ்த்துவதற்கு துணை போய்விடக் கூடாது என்பதற்காக திமுக கூட்டணி என்பது சனாதன எதிர்ப்பு என்கிற, பாசிச எதிர்ப்பு என்கிற ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டணி உடன்படிக்கை கண்டது. திமுக தலைமையில் அமைந்திருக்கிற இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிற இந்த கூட்டணி இன்றைக்கு பாஜக கூட அதிமுக சேர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தனி விரோதம். திமுக என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுக்கு திமுகவை தவிர வேறு எதிரிகள் தமிழக அரசியல்ல கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு, ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு அவர்கள் மனதில் வேரூன்றிய ஒன்று.